வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். 2024 தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையன் தான். ஏன்னா இன்னைக்கு கங்குவா ரிலீஸ் ஆகிடுச்சு. கங்குவா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நேற்று ஒரு நாள் கலெக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு கங்குவா. அது பார்த்தீங்கன்னா இப்போ 2024 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வேட்டையன் தான். வேட்டையனை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு படம் இது வரைக்கும் 2024 கலெக்ஷனில் தமிழ் சினிமா படம் எதுவுமே வரல. ஒருவேளை டிசம்பர் 5 புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுது. அது என்னங்கிறத நம்ம டிசம்பர் மாதம் தான் பார்க்கணும். வேட்டையன் தொடர்ந்து ஓடிடிலையும் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம்லேயும் போட்டுட்டு இருக்குது. அந்த அமேசான் ப்ரைமில் போயிட்டு இருந்தாலும் சரி, தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. வேட்டையன் படத்தோட வெற்றி தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. தமிழ் சினிமாவில் 2024 அதிகபட்ச டோட்டல் கிராஸ் கலெக்ஷனில் நம்பர் 1 எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையன் தான். நிறைய பேர் இங்கே ஆன்லைனில் உக்காந்துக்கிட்டு இல்லை கோட்டு தான் நம்பர் 1, கோட்டு தான் நம்பர் 1 கூவிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அன்ற கதை, ஓகேங்களா? இங்கே இந்த காக்கா பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதை பேசிக்கிட்டு வாயிலே வடை சுட்டு வாயிலே எல்லாமே செஞ்சுட்டு போயிடலாம். எல்லா படத்துக்கும் வாயிலே வடை சுட்டுட்டு போயிடலாம். எல்லாமே நம்ம வாயிலே வடை சுட்டுட்டோம்னா அது எல்லாமே நம்பிடுவாங்க அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அரசியல்லையும் வாயிலே வடை சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வாயில் வடை சுடக்கூடாதுங்க. மக்கள் மனசில் மக்கள் தேட்டருக்கு உங்கள் படத்தை பார்க்கணும். தேட்டருக்கு பார்த்துட்டு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் உங்கள் படத்தை பார்க்கணும். அப்போ தான் உங்கள் படம் ஹையஸ்ட்டாக 500 கோடி தாண்டி போயிட்டுருக்கோம். உங்கள் படம் 500 கோடியெல்லாம் தாண்டவே இல்லை. அதிகபட்சம் ஒரு 285 to 300 கோடிக்குள்ளே தான் உங்கள் படமே போயிருக்குது. தமிழ்நாடோட ஹையஸ்ட் கிராஸ் பார்த்தீங்கன்னா 500+ போயிட்டுருக்கு வேட்டையன்னு. இன்னும் லைக்கா கரெக்டான அலௌன்ஸ் பண்ணி இது வரைக்கும் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக இனிமேல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போடுற டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் தான் நம்பர் 1. தலைவர் தான் நம்பர் 1. தலைவர் தான் நிரந்தரம். தலைவர் என்னைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே கலெக்ஷன் கிங்கு, ஒரே தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் ஹிட்டு கொடுக்குற ஒரே ஆள் யார் அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் எப்பவும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அவரோட கூலி 1000 கோடி கண்டிப்பாக அடிக்கும். அந்த 1000 கோடிக்கான உழைப்பு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஷூட்டிங்கில் பரபரப்பாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த 1000 கோடி தமிழ் சினிமாவில் எடுக்கக்கூடிய முதல் படம் கூலியாக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறுபடியும் கூட பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024 நான் சொல்கிறேன், கூலி படம் 2025 1000 கோடி அடிக்கக்கூடிய முதல் தமிழ் படமாக இருக்கும். நம்பர் 1ல் கூலி இருக்கும். அது 100% கேரண்டி. அது கண்டிப்பாக நடக்கும். அது மே 1ன்னு சொல்லியிருக்காங்க. மே 1ல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடித்த முதல் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவரோடைய கூலிங்கிற அந்த படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்மளோட சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட சேனலில் அதிக வீடியோக்கள் தொடர்ந்து போட முடியும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.